guys, எங்கள் வீட்டுக்கார முட்டை வேணும் சொன்ன காய்ஸ். முட்டை குழம்பு வச்சேன்னா நான் ஒரு 3 முட்டை துண்ணேன் காய்ஸ். அவருக்கு 6 முட்டை வச்சிருந்தான் காய்ஸ். அப்படியே மறுபடியும் பசி வந்துச்சு காய்ஸ். மறுபடியும் போட்டு 3 துண்ணுட்டேன் காய்ஸ். எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார், எதாடி இத்தனை முட்டை வேணும்? எத்தனை முட்டையை நான் துண்ணுட்டேன்னு சொன்னேன் காய்ஸ். அவருக்கு 2 வச்சேன். பாவம் காய்ஸ், தின்னு தான் பாய்ஸ் வயிறு பெருசாயிடுச்சு. சாரி காய்ஸ். காய்ஸ், நான் வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் காய்ஸ். நைட்டெல்லாம் செல்லு நோண்டுவேன், தூங்கிடுவேன். காலையில் எழுந்துப்பேன் காய்ஸ். எழுந்து 10 மணிக்கா பல்லு தேய்ப்பேன் காய்ஸ். பல்லு தேய்ச்சதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் டீ போட்டு கொடுத்துருவாரு காய்ஸ். நான் டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸ் இருப்பேன் காய்ஸ். அப்புறம் கேட்பேன், என்னங்க எனக்கு இட்லி வேணுங்கன்னு கேட்பேன். எத்தனை மாறு கேட்பார் காய்ஸ். 4 போதும், ஒரு உளுத்த வடை வேணும்னு கேட்பேன் காய்ஸ். அது எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுருவேன். சாப்பிட்ட பிறகு ஒரு 1/4 hour கழிச்சு ஒரு டம்ளர் டீ அடிப்பேன் காய்ஸ். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் காய்ஸ். மதியானம் 2 ஆயிடும் காய்ஸ். என்னங்க பிரிஞ்சி வேணும்னு கேட்பேன் காய்ஸ். ஒரு பிரிஞ்சி வந்துடும் காய்ஸ். சாரி காய்ஸ், இவ்வளோ சாப்பிட்றேன்னு எதுவும் நினச்சிக்காதுங்க. பாய் காய்ஸ். நான் 10 முட்டை வாங்குவேன். 10 முட்டை அவிச்ச பிறகு எங்கள் வீட்டுக்காரர் வரத்துக்குன்னா 2 முட்டை சாப்பிட்ருவேன் காய்ஸ். அப்புறம் அவர் வரும்போது ஒரு 2 சாப்பிடுவேன். நடுவில் அவிக்கும் போதே ஒரு முட்டை சாப்பிட்ருவேன் காய்ஸ். மன்னிச்சிருங்க, அதனால தொப்பு விழுந்துச்சு காய்ஸ். ஆமாவாயாயோ, ஆட்டோ ஓட்டிட்டு சவாரி கொடுக்க சொன்னா நீ சந்தா நின்னு பிகர பாக்குறியா? ஆமாவா?